வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பூமியை தவிர்த்து மொத்தம் எத்தனை உலகங்கள் உள்ளது, அதில் உள்ளே வசிப்பவர்கள் யார், என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் வாழும் பூமியில் நம் உடனே 140 கோடி மக்கள் தொகை உள்ளனர் என்று நாம் கூறலாம். நாம் வாழும் பூமிக்கு மேலே 7 உலகங்கள் உள்ளது. அடுத்தது நாம் வாழும் பூமிக்கு கீழே பரப்பிற்கு கீழே பாதாளத்தில் 7 உலகங்கள் உள்ளது. மொத்தம் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் 14 உலகங்கள் உள்ளன. முதலில் பூமிக்கு மேலே உள்ள 7 உலகங்களை பற்றி பார்க்கலாம். 7 உலகங்களில் முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய சத்தியலோகமாகும். இந்த சத்தியலோகத்தில்தான் நான்முக கடவுளான பிரம்மதேவன் அவர்கள் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக தபலோகம் உள்ளது. இந்த தபலோகத்தில்தான் தேவதைகள் போன்றோர் வாழ்ந்து வருகின்றனர். மூன்றாவதாக நாம் கூறப்படும் உலகமானது ஜனோலோகம் என்று அழைக்கப்படும் உலகம் உள்ளது. இந்த உலகமானது நாம் பூமியில் எப்படி வாழ்ந்து மறைந்த நாம் உயிர் பிரிகின்றதோ, எப்படி நம்முடன் இருந்து உயிர் பிரிந்து சென்ற நம் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் இறந்த பின்பு இங்கே வாழ்ந்து வருகின்றனர். இதுதான் பித்ருக்கள் வாழும் ஜனோலோகம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இங்கே வாழும் பித்ருக்களின் அவர்களது பூமியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கப் பெறுவதாக கூறப்படுகிறது. நான்காவதாக நாம் கூறப்படும் உலகமானது அனைவருக்கும் தெரிந்ததே சொர்க்கம் என்ற உலகமாகும். இந்த சொர்க்கம் என்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்திரதேவன் மற்றும் அனைத்து தேவர்களும் இந்த சொர்க்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பூமியில் எல்லாம் செய்த பாவிய புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கப்படும் என்பதை புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஐந்தாவதாக நம் கூறப்படும் உலகமானது மகர்லோகம் என்று அழைக்கப்படும் உலகமாகும். இந்த உலகத்தில்தான் இறைவனான பரம்பொருளை சிவபெருமான் அவர்களை வேண்டி பல கோடிக்கணக்கான முனிவர்கள் தவமிருந்து வாழ்ந்து வருகின்றனர். ஆறாவதாக நாம் கூறப்படும் உலகமானது புனர்லோகம் என்று அழைக்கப்படும் உலகமாகும். இந்த உலகத்தில்தான் நம்முடைய கிரகங்கள் வாழ்ந்து வருகின்றன. இதற்கு மேலும் எண் தேவதைகள் போன்றவரும் நட்சத்திர தேவதைகளாக இங்குதான் வாழ்ந்து வருகின்றனர். பால்வெளி அண்டத்தை பற்றி நாம் படித்திருப்போம். அந்த கிரகத்தின் நட்சத்திர தேவதைகளை வாழ்ந்து வருவது இந்த உலகமாகும். ஏழாவதாக நாம் கூறப்படும் உலகமானது நாம் வசிக்கும் பூமியாகும். அதுதான் பூலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூலோகத்தில் அதாவது ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை படைத்த மொத்த உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்ந்து வருகின்றன. இதில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் போன்றவை அடங்கும். அதாவது பூமிக்கு மேலே உள்ள 7 உலகங்களில் பார்த்தால் உலகில் இறைவன், முனிவர், தேவர் மற்றும் போன்றோர் வாழ்ந்து வருகின்றனர் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக பாதாளத்தில் பூமிக்கு கீழே உள்ள 7 உலகங்களில் இவற்றில் பொதுவாக தீமை செய்யும் அரக்கர்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று இந்த பணியினை பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மேற்கொண்டார் எனவும் புராணங்கள் கூறுகின்றன. பாதாளத்தில் உள்ள 7 லோகங்கள் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். அவற்றில் முதன்மையானது அதுல லோகம் மற்றும் இதல லோகம் ஆகும். இந்த 2 லோகங்களிலும் தீமையை அனைவரும் செய்யக்கூடிய அரக்கர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இங்கு உள்ளது. மேலும் அவர்களை இங்கேயே நிரந்தரமாக இறக்க வேண்டும் என்று சிவபெருமான் அவர்கள் கூறியதாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக நாம் கூறப்படும் 3வது லோகமானது சுதல லோகமாகும். இந்த லோகத்தில் பாதி அளவு அரக்கர்கள் மற்றும் அரக்கர்கள் குலத்தில் பிளந்து நலமான மனதுடன் இருக்கும் நிறைய அரக்கர்களும் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மகாபலி போன்றோரும் இந்த லோகத்தில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக நாம் கூறப்படும் 4வதாக கூறப்படும் லோகமானது தலாதல லோகமாகும். இந்த லோகத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தன் உருவத்தை மாற்றம் செய்யும் மாயாவிகள் மற்றும் தந்திரக்காரர்கள், கூடுவிட்டு கூடு பாயும் மாயாவிகள் போன்றோர் இங்கே வாழ்ந்து வருவதாக, இந்த லோகத்தில் வாழ்ந்து வருவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக நாம் 5வதாக கூறப்படும் லோகமானது மகாதல லோகம் ஆகும். இந்த மகாதல லோகத்தில் அசுரகுலத்தில் பிறந்து மிகவும் புகழ் பெற்று அவர் செய்த நற்பணிகளால் அசுரகுலத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டு இறைவன் சிவபெருமான் அவர்களுக்கு மகாதல லோகத்தில் புகழ் பெற்ற அசுரர்கள் இந்த லோகத்தில் வாழ்ந்து வரட்டும் என்று கூறப்பட்டதாகவும் ஆன்மீக புராணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்ததாக நாம் 6வதாக கூறப்படும் லோகமானது பாதாள லோகம் ஆகும்.
இந்த லோகத்தில்தான் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையான வாசுகி பாம்பு இங்கு வசித்து வருகிறது. வாசுகி பாம்பு சிவபெருமான் அவர்களின் பெண் பிள்ளையாகும். மேலும் அவர்கள் சார்ந்த நிறைய பாம்பு இனங்கள் இந்த பாதாள லோகத்தில் வாழ்ந்து வரட்டும் என்று சிவபெருமான் அவர்கள் உத்தரவிடுகிறார். 7வதாக ரசதலா லோகம். இந்த லோகம் உள்ளது. இந்த லோகத்தில் அசுரர் குலத்தில் பிறந்து அனைத்து திறன்களையும் பெற்று சர்வ வலிமை பெற்று அசுர ஆசான்கள் நிறைய பேர் இந்த லோகத்தில் வசித்து வருகின்றனர். இவ்வாறாக நம் பூமியை சுற்றி நிறைய உலகங்கள் இன்றளவும் நிறைய பேர் வசித்து வருகின்றனர் என ஆன்மீக புராணங்கள் தெளிவாக கூறப்படுகிறது. இங்கே மொத்தம் 14 உலகங்கள் உள்ளது. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.